இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பிக் பாஸ் ஷோ இஸ் நாட் அ சோஷியல் சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவும் இது கிடையாது. இது வந்து பேசிக்காக என்னென்னா நான் ஸ்கிரிப்டட் சினிமா, அவ்வளோதான். The real question is not about who is right or who is wrong. இது வந்து இவங்க நடிக்கிறாங்கன்னோ இல்லை வந்து இவங்களுக்கு நிஜமாகவே பேனிக் அட்டாக் இருக்கணும், இல்லை நான் சொன்னது ரைட்டு தான், நான் பேனிக் அட்டாக்னு நினச்சேன் அதுதான் ரைட்டு, இல்லை அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னேன் அதுதான் ரைட்டு அப்படின்னும் நீங்கள் வந்து அதில் இறங்க வேண்டாம். நீங்கள் அந்த ஷோவை முழுமையாக என்டர்டெயின் ஆனீங்களா without judging any contestant based on their behavior in this 90 days. தினமலர் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நான் வந்து டாக்டர் லக்ஷ்மி, சைக்காலஜிஸ்ட் who practices ardently Indian psychology. So I can call proudly myself an Indian psychologist. ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ரியாலிட்டி ஷோஸோட சிக்னிஃபிகன்ஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஆடியன்ஸ் அதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளவுக்கு அந்த ரியாலிட்டி ஷோஸ் வந்து ஃபேமஸ் ஆகும். அதுதான் வந்து ரியாலிட்டி ஷோவோட அவங்க நடத்துகிறவங்களோட வெற்றியே. அது இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி ஷோவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்றதுனால தான் நான் இதை பற்றி முதல்ல சொன்னேன். இன்றைக்கி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அவ்வளவுக்கு ஒரு வைரல் கண்டென்ட்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது யூ ஆல் நோ தட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ், அதை பற்றினது ஒரு அனலைசேஷன் தான் நான் இங்கே வந்து பேச போகிறேன். பிக் பாஸ் ஷோ இஸ் நாட் அ சோஷியல் சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவும் இது கிடையாது. அதை பற்றி நம்மளும் அனலைஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஷோ வந்து என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தரை ப்ரெஷர்லையே நம்ம வச்சுருக்கும் போது அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லைன்னா ஒரு ஹியூமன் மைண்ட் வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஷோவாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இது வந்து பேசிக்காக என்னென்னா நான் ஸ்கிரிப்டட் சினிமா, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் சினிமா நம்ம பார்க்குறோம். இது வந்து நான் ஸ்கிரிப்டட் சினிமா. அந்தந்த கண்டஸ்டன்ட் அவங்கவுங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தக்க அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்டை அதில் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு அந்த கேரக்டர், அதாவது அந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காசிப்பும் இல்லை, இதை வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்டாகவும் சொல்ல போகிறதில்ல, இதில் வந்து நான் எந்த ஒரு கண்டஸ்டண்ட்டையும் லேபிள் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் சோஷியல் மீடியாவில் people are labeling contestant as narcissistic, panic attack, அப்புறம் வந்து ட்ராமா அப்படின்லாம் வந்து அதை லேபிள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதில் லேபிள் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து அபவுட் ஹவு தேர் நர்வஸ் சிஸ்டம், how their brain and mind works under constant pressure. நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்தோன்னா அந்த வந்து ஷோவாக மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்கான எல்லா விதமான தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு ஷோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிக் பாஸ் ஷோவில் வை பீப்புள் கெட் எமோஷ்னலி பிரேக் டவுன். ஏன் பிரேக் டவுன் ஆகிறாங்க? அதர்வைஸ் இப்போ நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் உங்களுக்கே வந்து பர்சனலாக அவங்கள தெரிஞ்சிருக்கும், பட் அவங்களே வந்து பிரேக் டவுன் ஆகிற மாதிரி நம்ம அந்த ஷோவில் வந்து பார்க்குறோம். ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இந்த ஷோவில் இட்ஸ் அபவுட் எமோஷனல் ரெகுலேஷன். இட்ஸ் நாட் அபவுட் யுவர் கேரக்டர். எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டின்றது வந்து எந்த அளவுக்கு உங்களால் எமோஷனல்ஸை ரெகுலேட் பண்ண முடியுது அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே, ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு ரெகுலேட்டர்ஸ்னு இருக்கக்கூடிய கோப்பிங் மெக்கானிசம் எதுவுமே அங்கே இல்லை.
நம்ம நினச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது, நம்ம நினச்ச பாட்டை நினச்ச நேரத்துக்கு போட்டு கேட்க முடியாது, ப்ரைவசி கிடையாது, உங்களை சுற்றி 100 கேமரா இருக்குது, அண்டு ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்றது இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஆகும்போது நிறைய சாப்பிடுவோம், ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம், நினச்சதை சாப்பிடுவோம், திடீர்னு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு தோணும், அதெல்லாம் அங்கே முடியாது. ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து நமக்கு யாராவது ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்றதும் ஒரு ரெகுலேட்டர், அதுவும் அங்கே கிடையாது. பிகாஸ் no one is your trustworthy person because everyone are contestants there. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய ஈவன் எமோஷ்னலி மெச்சோர்டு பீப்புள், இன்டெலிஜென்ட் பீப்புள்னு நம்ம நினச்சிட்டு இருந்த பீப்புள் கூட தே பிரேக் டவுன் தேர் ஈஸிலி. ஏன்னா சென்சரி மைண்ட், எமோஷ்னல் மைண்டு, இது ரெண்டுமே வந்து அலர்ட்டாக இருக்குது, ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்குது. இந்த ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்கும்போது புத்தின்ற அந்த இன்டலெக்ட், நம்மளோட டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி, அது வந்து ரிஃப்ளெக்டிவாக யோசிக்காமல் ரியாக்டிவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு நம்மளை மாற்றி விட்டுருது. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக அலர்ட்டில் இருக்கும். நம்மளை சுற்றி ஒருத்தர் 100 கேமரா நம்மளை பார்த்துட்டே இருக்குது, கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளை விட்ட அடுத்த எல்லா கண்டஸ்டன்ஸும் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ நம்மளோட சென்சரி மைண்ட் அண்ட் எமோஷ்னல் மைண்ட் ஆர் கான்ஸ்டன்ட்லி அலர்ட் அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ we will not be able to think reflective. அதனால தான் நிறைய எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் அண்ட் மெச்சூர்ட் கண்டஸ்டன்ஸ் who are there, அவங்களே ரியாக்ட் பண்ணிவிட்டு பின்னால் ரிக்ரெட் பண்ணக்கூடிய எபிசோட்ஸையும் நம்ம பார்க்குறோம். நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. வீக்கெண்ட் ஷோஸில் வந்து ஹோஸ்ட் சொல்லும்போது தே ஆர் சேயிங் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ரிக்ரெட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு பவர், ஒரு டெம்ப்ரரி பவர், இட் கேன் பி கேப்டன்சி, இட் கேன் பி இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் டாஸ்கில் ஜட்ஜ் ஆக்கிறது, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ரரி பவர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாரல் ரிஜிடிட்டி வருது. மாரல் ரிஜிடிட்டி வரும்போது ஈகோ எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஈகோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நான் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன் நான் தப்பு பண்ணிடக்கூடாது? நான் இப்போ கேப்டன், நான் இப்போ தலை, அப்போ நான் தப்பு பண்ணிடக்கூடாது, நான் எல்லாரையும் ரொம்ப கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் இன்க்ரீசஸ். ஜஸ்டிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது லிசனிங் ரெடியூசஸ். நான் சொல்கிறது தான் ரைட்டு, நீ நான் சொல்கிறத கேட்கணும், ஏன்னா நான் தலை. அந்த ஈகோ எக்ஸ்பேன்ஷன் அதிகமாகுது. அதனால தான் நிறைய மெச்சோர்டு பீப்புள் தலையாகும்போது தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணுறதையும் நம்ம இந்த ஷோவில் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து நாமினேஷன்ஸ். அது எப்படி ஒரு ஈகோ எக்ஸ்பேன்ஷன் கொடுக்குதோ, இது வந்து நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஸ்ட்ரெஸ். டாஸ்க் வந்து ஒரு காம்படிஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டியை கொடுக்குது. அப்படின்னா நாமினேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஸ்ட்ரெஸ், ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். மக்கள் நம்மளை விரும்பாமல் போயிடுவாங்களோ, இந்த ஷோனால் மக்கள் நம்மளை விரும்பாமல் போயிடுவாங்களோ, நம்ம எலிமினேட் ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் நம்ம நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவங்களே நம்மளை நாமினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு அவமானம். அப்புறம் ஒரு கில்ட்டு, நம்ம இது பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, இது பண்ணினதுனால தானே நம்மளை நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கில்ட்டு. இதெல்லாம் இருக்கிறதுனால சில பேர் வந்து நாமினேஷன்ஸ் முடிஞ்சோன்னே ஓவர் ரியாக்ட் பண்ணி ஓவராக அழுவாங்க, என்னை நாமினேட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாமும் நம்ம இந்த ஷோவில் வந்து பார்க்குறோம். இப்போ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு ஃபேஸ்னு சொல்லலாம். இது வந்து கண்டஸ்டண்ட்டோட சைக்கலாஜிக்கல் ஆர்கிடைப்ஸ். நான் இது வந்து பேட்டர்ன்ஸை மட்டும்தான் பார்க்குறேன். இவங்க 90 நாள் ஓடிருச்சு, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 90 நாளில் இவங்க என்ன பிஹேவியர் பேட்டர்ன் நமக்கு காட்டியிருக்காங்களோ அந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது வாட் ஆல் பர்சனாலிட்டி டைப்ஸ் தட் we can attribute them to. This might not be or might be their original character. பட் இந்த 90 நாள் அவங்க நம்ம முன்னால் காமிச்ச அப்சர்வபிள் பிஹேவியரை பற்றி மட்டுமே இதில் நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் மாரல் என்ஃபோர்சஸ். இந்த மாரல் என்ஃபோர்சஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரலி ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க, ரொம்ப ரூல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இவங்க வந்து மொராலிட்டியை வந்து a way to manage their stress and anxiety levels அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இது வந்து moral enforcers. அடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா சைலண்ட் அப்சர்வர்ஸ். சைலண்ட் அப்சர்வர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப வித்ட்ரானாக இருப்பாங்க, ரொம்ப காமாக இருப்பாங்க, அண்ட் இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலி ஓவர்லோடடாக இருப்பாங்க. இவங்களோட சைலன்ஸ் இஸ் நாட் பீஸ்,
இவங்களோட சைலன்ஸ் இஸ் கண்டெய்ன்மெண்ட் பிஃபோர் ஸ்ட்ரெயின். அதாவது நம்ம புயலுக்கு முன் வரும் அமைதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அமைதி தான் இவங்களோடது. இவங்க எனி டைம் இவங்க வந்து ஓப்பனாக பார்க்கலாம், எனி டைம் இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ரியாக்ட் பண்ணக்கூடியதுங்கிறது வந்து ரொம்ப அளவோடு ரொம்ப யோசித்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பாயிண்ட் பிளாங்காக அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வந்து ரியாக்டிவ் ட்ரூத் டெல்லர். இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து இம்பல்சிவாக இருப்பாங்க, ப்ரூட்டலி ஹானஸ்டாக இருப்பாங்க. அதாவது திருக்குறளில் கூட இந்த ஹானஸ்டி, அதாவது வாய்மை அப்படிங்கிறத பற்றி அவர் நிறைய பேசியிருப்பார். ஹானஸ்டியும் விதவுட் ரெகுலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் பிகம்ஸ் எமோஷனல் ஃப்ளட்டிங். எந்த அளவுக்கு எவ்வளவு நேர்த்தியாக நம்ம அந்த உண்மையை எடுத்து சொல்லணும், இது தேவையா இந்த இடத்துல இந்த உண்மையை பேசுகிறது இப்போ ரொம்ப அவசியமா அப்படின்ற அந்த ரெகுலேஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த உண்மையும் தப்பாக போய்விடும், இல்லை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படும். அந்த மாதிரியான ஒரு ஹானஸ்டியும் வந்து இஸ் பேட் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் ஷோஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எமோஷ்னல் சர்வைவர்ஸ். இவங்க தான் வந்து ப்ராப்பரான சைக்கலாஜிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கிறவங்க. தே அடாப்ட் டு எவ்ரி சிச்சுவேஷன், தே அடாப்ட் டு அலையன்சஸ் அண்ட் தே சேஞ்ச் தேர் ஸ்ட்ராட்டஜி, தே கீப் சேஞ்சிங் தேர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தே அடாப்ட் டு பீப்புள். இவங்க தான் வந்து சைக்கலாஜிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இந்த ஷோவுக்கு காட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேப்கோட்டட் கேரியர்ஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டென்ஷனை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. நான் தான் வந்து இவங்கக்கிட்ட போனால் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அதனால இவங்களோட ஆன்சைட்டி வந்து அதிகமாகும். அதை பற்றி இவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. ஏன்னா தே கன்சிடர் தெம்செல்வ்ஸ் டு பி scapegoated carriers. இவங்க consider themselves to be a kind of, okay, I am here, you can talk to me anything and everything, I will give you comfort. பட் அதனால இவங்களோட ஆன்சைட்டி அதிகரிக்கிறதுங்கிறது தெரியாமையே இவங்களோட ஆன்சைட்டி இவங்களுக்கு அதிகரிச்சிட்ருக்கும். தீஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கிடைப் பேட்டர்ன்ஸ் வி சி இன் பிக் பாஸ் ஷோ. இது வந்து நாட் ஓன்லி த கண்டஸ்டன்ஸ், ஆடியன்ஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆடியன்ஸ் சைக்காலஜி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு ஹாரர் மூவி பார்க்குறோம் அப்படின்னா ஜம்ப்ஸ்கேர்ஸை அந்த ஹாரர் மூவி உண்டு பண்ணணும். சிட்டிங் ஆன் த எட்ஜ் ஆஃப் த சேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மூவி வந்து உண்டு பண்ணணும். அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஹாரர் மூவி, நல்ல த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் முதல்லையே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஷோ வந்து ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்தி இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா they don't need any external motivation when you get something contented here அப்படின்னு சொல்லிட்டு the 10K ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு that person is walking in the ஸ்டெப்பரில் வாட்சிங் த பிக் பாஸ் ஷோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் you also enter into that mode because you become judgmental. இவங்க இப்படி தான், இவங்க அப்படி தான். அந்த ஷோவாக பார்க்காம அந்த கண்டஸ்டண்ட்டை ஜட்ஜ் பண்ணக்கூடிய மோடுக்கு மக்களை தள்ளி விடுறது. மக்கள் வந்து அந்த மோடுக்கு திரும்பிடுறது. இவங்க ரைட்டு, இவங்க செய்கிறதெல்லாம் ரைட்டு, இவங்க பண்ணுறதெல்லாம் ரைட்டு, இல்லை இவங்க பண்ணுறதெல்லாமே தப்பு, இவங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க, இவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் இவங்க வளர்ந்துருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்துருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமும் கிரிட்டிசிசம் வந்து நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இது வந்து ஆடியன்ஸ் சைக்காலஜி. ஏன்னா அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் அந்த ஷோவோட மெயின் வெற்றியே. அது வந்து அந்த ஷோ பண்ணிருச்சு. ஸோ ஆடியன்ஸ் சைக்காலஜி இஸ் அபவுட் கெய்னிங் மோர் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது நம்மளோட ஆங்கர், நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ வந்து நேத்திக்கு வந்து ஹோஸ்ட் வந்து 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் அபவுட் they are getting evicted, it's about your expectations are getting fulfilled. நீங்கள் நம்ம அதை எதிர்பார்த்தோம், அது நடந்துருச்சு. அப்போ அது நடக்கும்போது அது கரெக்டு தானே, அப்போ அவங்க செஞ்சது ரைட்டு தானே. ஸோ ஐ see people posting reels where they watch a Big Boss show and the red card is shown and they shout in joy. இட்ஸ் லைக் ஒரு விராட் கோலி வந்து லாஸ்ட் பாலில் 6 அடித்து இந்தியா வின் பண்ணால் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அந்த ஹாப்பினஸ் நம்ம அதில் காட்டுறோம். ஸோ இது வந்து அந்த ரியாலிட்டி ஷோ. பட் அதை வந்து நம்ம அந்த விராட் கோலியோட 6ருக்கு நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான நம்மளோட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எமோஷன்ஸை நம்ம அதில் காட்டுறது தான் வந்து ஆடியன்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது.
இது எப்படின்னா நம்மளை அறியாமையே நம்ம அந்த ஷோவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறிடுறோம். நம்ம தான் அந்த கண்டஸ்டண்ட்டு, நமக்கு தான் அது கிடைக்குது, நமக்கு தான் அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டுடுறோம். திஸ் இஸ் வாட் இஸ் ஆடியன்ஸ் சைக்காலஜி இஸ் அபவுட். இப்போது பிக் பாஸ் ஷோ வந்து ஹார்ம்ஃபுல் டு மென்டல் ஹெல்த்தா அப்படின்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஷோவை பார்க்குறீங்க. நிறைய விதமான ஷோஸ் வருது, நிறைய விதமான படங்கள் வருது. அந்த படங்களை பார்க்கறதுனால உங்களோட எமோஷ்னல் ரெகுலேஷன் எப்படி இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான். ஏன்னா அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், அந்த டைரக்டராக இருக்கட்டும், மக்களோட மென்டல் ஹெல்த்தை கெடுக்கணுன்னோ இல்லை நல்லது பண்ணணுன்னோ அந்த படத்தையோ அந்த ஷோஸையோ எடுக்கிறது இல்லை. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து அந்த எப்படி ஒவ்வொரு படங்கள்லேருந்தும் ஒவ்வொரு கதைகள்லேருந்தும் நம்ம வந்து அந்த அந்த காலத்துலலாம் ஒரு கதை சொன்னால் கீழே வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இதுலேருந்து என்ன மாரல் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, this show can increase emotional regulation to people who watch. பார்க்குறவங்க நான் ஜட்ஜ்மெண்டலாக ஷோவாக மட்டுமே பார்த்தாங்கன்னா அவங்களோட எமோஷ்னல் ரெகுலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை தே பிகம் அ கண்டஸ்டன்ட் அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸும் டிஸ்ரெகுலேட் ஆகும். அண்ட் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் வந்து இதில் நிறைய வரும். ஏன்னா எப்படி வந்து ஒரு கார்ட்டூன் பார்த்து அந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே வீட்டில் நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக மாற ஆரம்பிச்சிருது. திஸ் கேன் இன்க்ரீஸ் மோர் செல்ஃப் அவேர்னஸ். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நிஜமாகவே இதை பண்ணுறேன்னா, ஹவ் ஐ எம் டூயிங் அப்படின்ற ஒரு செல்ஃப் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இது வந்து எமோஷ்னல் ரெசிலியன்ஸும் என்னோட பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், என்னோட பிஹேவியரல் பேட்டர்ன் ரெக்கக்னிஷனுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் யூ ஆர் அண்ட் ஹவ் யூ ஆர் வியூயிங் த ஷோ அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த ஷோ வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல்லாக இல்லை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து ஒரு இது வந்து அமையும். இப்போ இதை பார்த்த உடனே அப்படியே அமைதியாக போகிறது அப்படிங்கிறது வந்து ஹீலிங் கிடையாது. அப்போ சைலண்ட்டாக போகிறது ஹீலிங்கா? நோ. காமிங் விதவுட் ப்ரொசஸிங் இஸ் நாட் அட் ஆல் ஹீலிங். ஸோ ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அதை ப்ரொசஸ் பண்ணுறோம், ப்ரொசஸ் பண்ணி வி டேக் அப் அ டிசிஷன், தேட் இஸ் வாட் இஸ் ஹீலிங். அவங்களுக்கு ஒரு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க வந்து ஒரு 100 நாள் அவங்க வந்து ஒரு தனியான ஒரு இடத்துல அவங்க இருந்துட்டு திடீர்னு ஒரு பப்ளிக்கை மீட் பண்ணணுன்ட்டு வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து தன்னைத்தானே மாற்றிக்கணும். அவங்களோட அதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க, அந்த ஷோலேருந்து அவங்க வெளில வந்திருக்காங்க. லெட் தெம் டேக் தேர் ஸ்பேஸ், லெட் தெம் இன்டகிரேட் தேர் எமோஷ்னல் செல்ஃப், லெட் தெம் இன்டகிரேட் தட் இன்டு தேர் இண்டிவிஜுவல் செல்ஃப், தென் தே தெம்செல்ஃப் வில் கம் அவுட் அண்ட் டாக் அபவுட் இட். அப்படி பேசினாங்கன்னா அவங்க வந்து இன்டகிரேட் பண்ணினாங்கன்னு அர்த்தம். அது இன்டகிரேட் பண்ண முடியாமல் சில ட்ராமாட்டிக் இன்சிடென்சஸ் நடந்திருக்கு, என்னால் இதை வந்து நான் ப்ராசஸ் பண்ணவே முடியலை, என்னால் எனக்கு இதுக்கு வந்து ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டோன்ட் ஈவன் ஹெசிடேட் டு கோ ஃபார் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். ஏன்னா இது இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வி கால் இட் அ சம்ஸ்காராஸ்னு சொல்லுவோம் இந்தியன் சைக்காலஜியில். எந்த ஒரு சிச்சுவேஷனும் இது இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். இது வந்து விஷுவல் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த கண்டஸ்டன்ஸ், ஈவன் ஃபார் த ஆடியன்ஸஸ், கண்டஸ்டன்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தீவிரமான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ட்ராமாவாக தான் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஹீலிங் கொடுக்கணும். அது அவங்களால பண்ண முடியலை, இல்லை கூட இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமால் அவங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது டோன்ட் ஹெசிடேட் டு டேக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட சைக்கோதெரப்பி செஷன்ஸ் வரத்துக்கோ ஒரு 3 செஷன் 4 செஷன் வரத்துக்கோ தயங்காதீங்க. ஸோ தட் திஸ் வில் you will get rid of these trauma and things and anxious things here itself, then and there sorted out, so that you are healed.
இது வந்து நான் கண்டஸ்டன்ஸ்க்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் தான். அட்வைஸ்னு சொல்ல முடியாது, இது ஒரு சஜஷன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா ஒரு போஸ்ட் ஷோ சைக்கலாஜிக்கல் இன்டக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் த கண்டஸ்டன்ஸ். இது வந்து இமேஜ் ரிப்பேரோ இல்லைனா வந்து ஒரு பிஆர்ஓ இல்லைனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் அபவுட் ரியல் எமோஷ்னல் ப்ராசஸிங். இட் இஸ் 1-to-1 ரியல் எமோஷ்னல் ப்ராசஸிங், இண்டிவிஜுவல் எமோஷ்னல் ப்ராசஸிங். இது வந்து கண்டஸ்டன்ஸுக்கு. ஆடியன்ஸுக்கு, அதாவது வியூவர்ஸுக்கு நான் இதனால் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் அட்வைஸோ இல்லை சஜஷன்ஸோ நான் இதனால் கொடுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை ஜட்ஜு பண்ணுறதுக்கு முன்னால் யோசிங்க, இவங்க தானா, இதுதான் இவங்களா அப்படின்றத யோசிங்க. டோன்ட் ஜட்ஜ், பிகாஸ் தே மைட் நாட் ஹாவ் த சேம் கேரக்டரிஸ்டிக் ஆஸ் தே போர்ட்ரே இன் தட் ஷோ. அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக் வேறையாக இருக்கலாம். அந்த ஷோக்கு தேவையான விஷயங்களை அதில் அவங்க போர்ட்ரே பண்ணியிருந்துருக்கலாம். அவங்களுக்கு எப்படி அந்த ஷோவில் நடந்துக்கணும், ரியாலிட்டி ஷோவில் நடந்துக்கணும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ யாரையுமே வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துலேயோ லேபிளிங்கோ பண்ணாமல் ஜட்ஜு பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, என்னென்னலாம் உங்களை இந்த ஷோவில் வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னா தேர் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு தேட் விதின் யூ. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக இந்த சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறத யோசித்து பைலப் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பார்த்தோமா, என்டர்டெயின் பண்ணோமா, ஜாலியாக இருந்தோமா, விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அடுத்த ஷோக்கு போய்ட்டு அடுத்த ஷோவில் என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அதை நம்ம பார்க்க போகணும். திஸ் இஸ் வாட் தேர் job is and they are doing it to the core perfection. ஸோ அதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த ஷோவை என்ஜாய் பண்ணிவிட்டு அதை பற்றி ரொம்ப சைக்கலாஜிக்கல் அனலைசிஸ் இல்லாமல் ஜட்ஜு பண்ணாமல் ஒருத்தரை லேபிள் பண்ணாமல் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறது இஸ் பெட்டர் ஃபார் வியூவர்ஸ் ஓட சஜஷன் இது. ஸோ ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இம்பார்ட்டண்ட்டான சைக்காலஜிக்கல் ட்ரூத், ஒரு அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கும்போது பிஹேவியர் ரிஃப்ளெக்ட்ஸ் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் நாட் தேர் வேல்யூஸ். ஸோ அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் அந்த நேரத்தில் எப்படி வந்து ஒரு பிஹேவியரை வெளிக்கொண்டு வருதோ, ஏன்னா ஒரு ட்ராமா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து கான்ஸ்டன்ட் அலர்ட் மோடில் இருக்குது. மை பிரெயின் டஸ் நாட் அலவ் மீ டு process it. My brain first wants me to safeguard me. That is what my nervous system wants me. My nervous system wants to protect me. ஸோ அந்த அலர்ட் மோடில் இருக்கும்போது மை நர்வஸ் சிஸ்டம் வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் மீ. இதுலேருந்து நீ வெளில போகணும். ஸோ ஃபைட், ஃப்ளைட் ஆர் ஃப்ரீ சுச்சுவேஷன் தான் இதுக்கு காரணம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சுச்சுவேஷனில் இந்த 3 விதத்தில் ஏதாவது ஒன்று தான் கண்டஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று ஃபைட் மோடில் இறங்குவாங்க, இல்லை ஃப்ளைட் மோடு, இது எனக்கு தேவையே இல்லை, நான் ஒதுங்கி இருக்கேன், இல்லை நான் வா சண்டை போடலாம், வா ஒன்றுக்கு ஒன்று பார்க்கலாம் வா அப்படின்ற மோட்டுக்கு இறங்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீஸ், எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை, எதுவுமே என்னால் பண்ண தோணலை அப்படின்னு ஒருத்தர் பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களால மைண்டால் ப்ரொசஸ் பண்ண முடியல. தட் கோஸ் இன்டு ஃப்ரீஸ் மோட். இந்த 3 சுச்சுவேஷனை தான் இந்த ஃபுல் ஷோலேயுமே கண்டஸ்டன்ஸ் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதை அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அவங்கள பார்த்துட்டோம்னாலே தேர் நர்வஸ் சிஸ்டம் இஸ் வாட் இஸ் கிவிங் த பிஹேவியர் அண்ட் நாட் தேர் வேல்யூஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். த ரியல் கொஸ்டின் இஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் ரைட் ஆர் ஹூ இஸ் ராங். இது வந்து இவங்க நடிக்கிறாங்கன்னோ, இல்லை வந்து இவங்களுக்கு நிஜமாகவே பேனிக் அட்டாக் இருக்கணும், இல்லை நான் சொன்னது ரைட்டு தான், நான் பேனிக் அட்டாக்னு நினச்சேன் அதுதான் ரைட்டு, இல்லை அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னேன் அதுதான் ரைட்டு அப்படின்னும் நீங்கள் வந்து அதில் இறங்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு விவாதத்துலேயோ இல்லை அந்த மாதிரியான ஒரு முடிவுகளையோ நீங்கள் எடுக்க வேண்டாம். இது வந்து இந்த நான் இப்போ பேசியிருக்கிற இந்த எபிசோட் வந்து இட் இஸ் அ கிளியர் சைக்கலாஜிக்கல் அனலைசிஸ் அபவுட் த பிக் பாஸ் ஷோ மட்டும்தானே தவிர ஒரு கண்டஸ்டன்ட்டுடைய ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றினதோ இல்லை சிச்சுவேஷன்ஸை பற்றினதோ இதில் கிடையாது. அவங்கள பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், அந்த நேரத்தில் அவங்களுடைய ஒரு நர்வஸ் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்குண்டான ஹெல்ப் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் அதை நடிப்புன்னு சொல்கிறது ரைட்டாக தப்பானோ, இல்லை இது வந்து இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னும் நம்ம வந்து யாரையுமே இதில் வந்து ஜட்ஜு பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து இந்த ஷோனுடைய
முழு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு வந்து அது கொடுக்குமே தவிர இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அது ஒரு ஹசார்டாக அமைஞ்சிடும். நம்மளோட மென்டல் ஹெல்த் ஆமாம் இப்போ என்னோட இந்த பேச்சை பார்த்துட்டே வந்து ஆமாம் இவங்க சரின்னு சொல்லிட்டாங்க இல்லை தப்புன்னு சொல்லிட்டாங்கங்கிற ஒரு முடிவுக்கும் நீங்கள் வராதிங்க. நீங்கள் அந்த ஷோவை முழுமையாக என்டர்டெயின் ஆனீங்களா விதவுட் ஜட்ஜிங் எனி கண்டஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் தேர் பிஹேவியர் இன் திஸ் 90 days. அது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டராகவே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கும் தெரியாது, நான் பேசுகிற எனக்கும் தெரியாது. அது அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்படின்னு வரும்போது நீங்கள் எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸை வச்சு ரைட்டு தப்புன்னு நீங்கள் இறங்காமல் இருக்கிறது உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ என்னுடைய இந்த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிக் பாஸ் ஷோ அப்படின்றது வந்து உங்களை இந்த ஷோவை வந்து டிஃப்ரெண்ட்டாக பர்சீவ் பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ். ஏன்னா இந்த ஷோவை வந்து ஒரு ஷோவாக பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக பாருங்கள். அது வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த், ஆடியன்ஸோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு பேச்சே, இந்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நான் பேசினதே. அதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.